தமிழ்நாடு அரசு 30,000 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் மீட்டர் வாங்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மின்வாரிய பொறியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்வாரிய பொறியாளர் கூட்டமைப்பினர், மின்வாரியம் 3,20,000 கோடி கடன் சுமையில் உள்ள நிலையில் தற்போது 30,000 கோடி செலவில் ஸ்மார்ட் மீட்டர் வாங்க செலவு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது மின்வாரியத்தில் கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்தவித பயன் கிடைக்கப் போவதில்லை என்றும், இத்திட்டம் தனியாக இருக்கும் மீட்டர் வியாபாரிகளுக்கு மட்டுமே சாதகமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்சார வாரியம் தற்போது தேவையில்லாமல், எந்த அவசியமும் இல்லாமல் 30,000 கோடி அளவுக்கு ஸ்மார்ட் மீட்டரை கொள்முதல் செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு பயனீட்டாளர்களுக்கும் மின்சார கட்டணம் உயரப்போகிறது, மற்ற இடர்பாடுகள் வரப்போகிறது. இந்த மின்சார விநியோகத்தில் எந்த முன்னேற்றமும் வரப்போவதில்லை. தனியாக இருக்கக்கூடிய இந்த மீட்டர் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சந்தை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது.